அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். வசமாக சிக்கிய வாய் விபச்சாரி. வாயை வச்சு எதையாவது பேசி துட்டு சம்பாரித்து தன்னை ஒரு ஊடகத்தில் பெரிய ஆளுன்னு காமிக்க நினைக்கிற ஒரு தெருப்பொறிக்கு நாய் இன்றைக்கி மாட்டிருக்குது இணையதளத்தில். அந்த தெருப்பொறிக்கு நாய் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் ஒளிஞ்சிக்கிற ஒரு போலி பத்திரிகையாளராக இருக்கிறான். அவன் பேர் முக்தார் அகமத். என்னங்க ஒரு வயசில் பெரிய மனுஷன், அவனை போய் இப்படி சொல்லாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, அந்த சில்லறத்தனமான இருக்கிற சில்லறப்பைய தன்னை ஒரு கேள்வியின் நாயகன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த யூடியூப் சேனலில் போய் சும்மா பாருங்கள். ஏற்கனவே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டோட போட்டேன், வாய்ப்பு வந்து சைடில் மறுபடியும் போட்டு விட்றேன். 24 மணி நேரம் அண்ணன் சீமானவர்களை திட்டுறது மட்டும்தான் வேலை. திட்டுறதுனா கொள்கை ரீதியாக திட்டலாம், அல்லது உங்கள் கொள்கையை எடுத்து வைக்கிற கொள்கை சித்தாந்தம் தப்பாக இருக்குன்னு பேசலாம், அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சில்லறப்பை எதை திட்டுறாங்கன்னா, 24 மணி நேரம் நாம் தமிழர் கட்சி ஏதோ பாலியல் ஜல்சா கட்சி போல் 24 மணி நேரம் பாலியல் வீடியோ இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி கோணத்தில் சித்தரிக்கிற அந்த லேகியம் வைக்கிற பரதேசி. இந்த லேகியம் வைக்கிற பரதேசிட்ட நாம் தமிழர் உறவு ஒருத்தர் பேசியிருப்பார் போல். பல ஆடியோ வீடியோ லீக்குனாம்ல, இப்போ அவரோட ஆடியோ ஒன்று லீக்காக இருக்குது, பாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முக்தார் சார் சார். எஸ் சொல்லுங்க. ஆமாம் சார், பேட்டிலாம் பார்த்தேன் சார், ரொம்ப அருமையாக இருந்தது சார். நல்லா 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 நல்லா. ஆமாம் சார். நீங்கள்? என் பேர் ஐயனார் சார். எந்த ஊர்? சென்னை தான் சார், சென்னை தான் சார். சொல்லுங்க 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 சார். ஆமாம் ஆமாம், நல்லா 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 இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். சரிப்பா. சரி சரிங்க சார். பேசும்போது ஏன் சார் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறீங்க? யாருப்பா? ரொம்ப ஆபாசமாக பேசுகிறீங்க சார். யாரை பற்றிப்பா? அவர் சீமானை பற்றி. சீமான் ஒழுங்கா பேசுகிறாரா? சீமான் எங்க எங்க யாரை பற்றி ஆபாசமாக பேசினாரு? பிரபாகருடைய அண்ணன் பையனை தேவடியா பையன் திட்டினாரா? அது அது நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? காளியம்மாள் மசுறு பிசுறுன்னு சொன்னாரா? இல்ல, பிரபாகர் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன் சொன்னாரா? உங்க பேர், உங்க இனிஷியல் என்னப்பா? என் பேர் ஆறு. இனிஷியல் ராஜவேல், எங்க அப்பா பேரு. ஆறு தானே? ஆமா. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆறு இனிஷியல் பயன்படுத்துறவங்க அவன் ஆத்தாவை கூட்டி கொடுத்தவன் சொன்னாரு சீமானு. எப்ப சொன்னாரு? வீடியோ போய் பாருங்க. அதான் உன்ன மாதிரி அச்ச பொறுக்கி இந்த தேவடியா வெட்டி ஒட்டி போறான்ல, கூட்டி கொடுத்தவன் சொன்னா புரியுதா? அவங்க தேவடியா பையா உன்ன சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசின அந்த ஃபோன் நம்பர் இருக்குது சைடில். கொஞ்சம் நாகரிகங்கிறது இந்த ஃபோன் நம்பரை போடாமல் இருக்கிறேன். முக்தார் அகமத் தொடர்ந்து பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோன் நம்பரை போட்டு விட்ருவேன். அப்புறம் முக்தார் அகமத் 24 மணி நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு நம்பர்லாம் வேறு நம்பர் மாற்றிட்டு போயிடுவேன்டா அப்படின்னா, எத்தனை நம்பர் நீ மாற்றினாலும் அத்தனை நம்பர் தேடி போட்டே இருப்பேன். அது என்னோடய ஜனநாயக கடமை அப்படின்ற அடிப்படையில் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் சிக்கல் உனக்கு தான் முக்தார். அப்புறம் இந்த 1-to-1 விவாதத்துக்கு கூப்பிட்டேன், நீ வரலை. ஆம்பளைங்களாக இருந்தால் வரலாம், நீ ஆம்பளையா இல்லையா நீ தான் பரிசிச்சுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் பாலியல் வீடியோ நாம் தமிழர் கட்சி பலான கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்டதே பண்ணுதுன்ற மாதிரியே நீ சொல்கிற அப்படின்ற பார்த்தா முட்டி சத்த போய் தான் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். கொட்டை வீங்கி தான் அப்படி பார்ப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இருக்குதா இல்லையா, இருந்துச்சுன்னா 1-to-1 விவாதத்துக்கு வா. நாம் தமிழர் தம்பிகளில் கடைக்கோடி தம்பிகள்னு ஒருத்தன் கூப்பிட்றேன், வந்தால் நிரூபிக்கலாம். சரி பார்ப்போம். அதெல்லாம் தாண்டி இந்த கொட்டை வீங்கி பைய அண்மையில் இந்த ஆடியோவில் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். இனிஷியல் நீங்கள் என்ன போடுறீங்க, உன்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. இந்த பேப்பையை எந்த வீடியோ முழுசாக பார்க்கல. அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்கிறாரு, இப்போ எங்கள் அப்பா பேர் குருசாமி, என் பேர் முருகன், நான் குரு முருகன் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை குருசாமி முருகன் சொல்கிறேன், இல்லை கூ முருகன் சொல்கிறேன். தமிழ் எழுதும்போது இப்படியே எழுதணும். நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது உங்கள் நண்பன் நான் ஜி முருகன் அப்படின்னு சொன்னேன்னா அது என்னோட முட்டாள்தனம். எழுதும்போது நான் ஜி முருகன் இங்கிலீஷில் எழுதுகிறோம்னா அது ஆங்கிலத்துக்கு எழுதுறதுக்காகவே இனிஷியலை போட்டு அப்படியே எழுதுறேன், அது சரி. ஆனால் இங்கே பல பேர் என்ன பண்ணுறா, இனிஷியலை ஜீன்னு போட்டுக்கிறத. இப்போ நான் இனிஷியலை நானே ஜீன்னு போட்டு இங்கிலீஷ் எழுத போட்டு எழுதும்போது பேரை தமிழ் எழுதுனோம்னா ஒரு மொழியில் பிறந்தவனுக்கு இதுக்கிட்ட 2 தாய்மொழி வச்சு எழுதுகிற பேரை கூட சரியாக எழுத முடியாது. நீங்கள் எப்படா சரியாக நாட்டை திருத்துவோன்னு சொல்கிறாரு. இது இப்போ சொல்லலை, சொல்லி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதே அந்த பரதேசி இப்போத்தான் பார்க்குறேன். இந்த லேகி வைக்கிற பரதேசி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிறது இப்போத்தான் பார்க்குறான். இதை ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு இவன் மீடியா பாருன்னு உட்காந்து பேசுகிறான். இந்த சில்லற விஷயம் கூட அந்த நாய்க்கு தெரியல. இதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்லி நாம் தமிழர்காண்ட விவாதிக்க வந்திருக்கேன். காளியம்மாள் அவர்களை மசுறு பிசுறுன்னு சொன்னாருன்னு. கட்சிக்குள்ளே 1000 இருக்கும்டா, எங்கள் கட்சிக்குள்ளே 1000 இருக்கும். அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான். காங்கிரஸில் உள்கட்சி பூசல் இல்லையா, திமுக உள்கட்சி பூசல் இல்லையா, இந்த ஒருத்தர் உதயநிதியினுடைய பையனுக்கெல்லாம் நான் போஸ்டர் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போனார், அதை பற்றி பேசு. அன்பு இருக்குதா அதை பற்றி பேசுகிறதுக்கு? இல்லை அப்போ பொத்திக்கிட்டு இருக்கணும். அது என்ன 2 பேரில் எழுதுனா அப்படி தப்புன்னு சொல்கிறாரு.
நான் ஜி முருகன் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுனா ஓகே, கு முருகன் தமிழ் எழுதுனா ஓகே, இல்லை எங்கள் அப்பா பேர் முழு பேரை மட்டும் எழுத போறியா குருசாமி முருகன் எழுதுனோம்னா அது சரி. அப்படித்தான் இந்தியா கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுக்குது, அப்படித்தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், அது கரெக்டு. அதே விட்டு நான் இன்றையில் ஒரு மொழியிலையும் பேரை ஒரு மொழியில் எழுதினோம்னா என்னடா 2 மொழியில் எழுதுற அப்படின்னு கேட்குறாரு அண்ணா. இது சரியான முடிவு. இதை கேட்குறது சரி. நாடு தமிழ்நாடு, இருக்கவும் பூரா தமிழன், இதோட 2 மொழியில் நீ எழுதுற வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் தான் கேட்குறாரு. முக்தார் அகமதா இருக்கிற உனக்கு என்ன மயிர் எரியுது? நீ இப்படித்தான் எழுதிட்டு இருக்கிறியா? அப்படி எழுதுறவன் தான்டா வருத்தப்படணும். அப்படி எழுதுறவன் தான் வருத்தப்படணும். அடுத்தால என்ன கேட்குறாப்புல, ஈழத்தமிழர்களுக்கு சீமான் என்ன செஞ்சார் முதல்ல? இது பெரிய கேள்வியாக முன் வைக்கிறாரு. ஈழத்தமிழர்களுக்கு சீமான் என்ன செஞ்சாருன்னு கேட்குறேன். இல்லை, இப்படி உன்னை கேட்க வச்சிருக்காரு பாரு, அதுவே முதல்ல சீமான் செஞ்ச விஷயம். ஈழத்தமிழரை வச்சு அரசியல் பேசின திருமாவளவன் திமுகவில் கடந்தாச்சு. பாமக திமுகவுக்கு போகிறதா அதிமுகவுக்கு போகிறதான்னு நிற்குது. ஈழத்தமிழர் அரசியல் விவகாரத்தை மறந்தாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் குளிக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டு இடையில உண்ணாவிரதம் பிறந்த கட்சி ஈழத்தமிழர்களை பற்றி பேசுறது நிப்பாட்டிச்சு டோட்டலாக. இதுக்கு நடுவில் தமிழர் ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற அந்த நெருப்பை அணைய விடாமல் ஒரு அது ஒரு சின்ன தீப்பொறியாவது வச்சுக்கிட்டே இருக்குதுல்ல நாட்டில். இந்த விஷயத்தை உயிர்ப்பிப்போட வச்சுருக்காருல்ல, அதுவே முதல்ல சீமானவர்கள் ஈழத்தமிழர்கள் செஞ்ச நல்ல விஷயம். இதை காங்கிரஸ் செய்யலை இல்லையா? இதை திமுக செய்யலை இல்லையா? அங்கே கேளு. இதை பிஜேபி செய்யலை, அங்கே கேளு. இதை கம்யூனிஸ்ட் செய்யலை, அங்கே கேளு. இதை விசிக செய்யலை, அங்கே கேளு. அதை விட்டு ஈழத்தமிழர்களுக்கு சீமான் என்ன செஞ்சார்? இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அது எல்லா கட்சிகளும் மறந்து வாக்கு அரசியலில் போய் சினிமா நடிகைகளை கூப்பிட்டு குத்தாட்டம் போட்டு அதை வச்சு ஓட்டு கேட்குற காலத்துலேயும் இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. ஏன் எதற்குன்ற காரணத்தை கூட இந்த உலக சமூகம் கேட்க மறக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது ஏன் எதற்குன்னு கேட்க வைப்போம். பழைய விஷயங்களை கிளறி உண்மையை தேடும்னு சொல்கிறாரு. இவ்வளவுதான். குறைந்தபட்சம் இந்த அழுத்தத்தையாவது சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு கட்சி காட்டு. இல்லை அப்போ பொத்திக்கிட்டு இருக்கணும் மிஸ்டர் அகமத். அப்புறம் ஊடகவியலாளர்னு சொன்னீங்க. அப்படி என்ன ஊடகத்தில் நீங்கள் பிடுங்கிட்டீங்க அப்படின்றதையும் நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை நான் நிறையா பிடுங்கி கிழிச்சிருக்கோம்னா அப்படி என்ன கிழிச்சிங்க அப்படின்றத 1 to 1 விவாதத்து ரெடி. நீங்கள் நாங்கள் என்ன சொல்லல, 1,00,000 கேள்வி நீ கேளியா, 1,00,000 கேள்வி கேளு, 24 hours லைவ் போடுவோம். அத்தனை கேள்விக்கும் சலிக்காமல் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். உன்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், 2 கேள்வி தான். கடந்த வீடியோவில் சொன்ன அதே விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன். 2 கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீ கும்பிடுற சாமிக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? நான் கும்பிடுற சாமிக்கு உண்மையாக இருக்கிறேன். நீ கும்பிடுற சாமிக்கு உண்மையாக இருக்கிறியா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீ ஆதரிக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினுடைய சம்பளத்துக்குள் தான் அவன் சொத்து மதிப்பு இருக்குதா? சட்டமன்ற உறுப்பினுடைய சம்பளத்துக்குள்ள தான் சொத்து மதிப்பு இருக்குதா? அப்படி இருந்தால் பிணவரில் ஏன் பணத்தை கொண்டு ஒழிச்சு வச்சான்? ஏன் இடி ரைடு வருது? ஏன் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது? இதுக்கான காரணங்களும் சொல்லணும். 2 கேள்வி தான். நீ எத்தனை கேள்வினாலும் கேளு, எத்தனை லட்சம் கேள்வினாலும் எழுதி வச்சுக்கோ. ஆள் இல்லையா, கேள்வி கொடுக்க ஆள் இல்லையா, திமுக கேளு, பிஜேபி கேளு, கம்யூனிஸ்ட்கள் எழுதி தருவாங்க. அவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உன்கிட்ட மறுபடியும் கேட்குறது 2 கேள்வி தான். உன் பேருக்கு தகுந்தன நீ கும்பிடுற சாமிக்கு உண்மையாக இருக்கிறியா? நீ படிக்கிற குரானுக்கு உண்மையாக இருக்கிறியா? 6 முறை 5 முறை தொழுகைன்னு சொல்லுவீங்களா? அந்த தொழுகையில் உண்மையிலே நீ இந்த கடவுள் நினைத்து தான் தொழுகிறியா? அந்த கடவுள் இந்த திமுக செய்கிற, திமுக அல்லாது மற்ற கட்சிகள்லாம் செய்யக்கூடிய திருட்டுகளுக்கு ஆதரவு செய்ய சொல்லுதா அப்படின்றது பதில் சொல்லு. வேறு எதையுமே நான் கேட்கல. நீ உண்மையான முஸ்லீம்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வேறு எதையுமே நான் உன்ட்ட கேட்கல. 2 கேள்வி தான். நீ எத்தனை கேள்வினாலும் கேளியா? சீமானண்ட கட்சியில் இருக்கிற எந்த ஒருத்தரை கூப்பிட்டு எத்தனை கேள்வினாலும் கேளு. அத்தனை கேள்விகளுக்கும் தயங்காம பதில் சொல்லி நாங்கள் இருக்கிறோம். யாரை கூப்பிட்றேன்னு தெரியலையா? இந்தா நான் ரெடியாக இருக்கிறேன். கூப்பிட்றியா? கீழே மெயில் ஐடி இருக்குது, வாய்ப்பு இருந்தால் கூப்பிட்டு விடு. நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.